Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம ஏர் அலைன்மெண்ட்டுக்கான ராசிகளுக்கு நம்ம இந்த வாரத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். அவங்க என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட சவால்கள், அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஓகேங்களா. இந்த ஏர் எலமெண்ட் யாரெலான்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 ராசிக்காரங்களும் ஏர் எலமெண்ட் ராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். இந்த வாரம் அதுக்கான ப்ரப்போசல் எல்லாமே வரப்போகுது. ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரப்போசல். ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட ப்ரேயர் எல்லாமே கேட்கப்பட்டது. நியூ பிகினிங்ஸ் வந்திருக்கு. இது நீங்கள் ஏதாவது ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், கடல் தாண்டி போகிற மாதிரி அப்ராட் ஜாப் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா லவர்ஸ் ப்ரப்போசலுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்டேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அதாவது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்கோடு கிடைக்கிது உங்களுக்கு. ஓகேங்களா. இது ஒரு டிவைன் எனர்ஜியாக இருக்குது. இவங்க ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங் தான் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். அவங்களே டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம். அந்த நியூ பிகினிங்க்கான ஒரு ஸ்டார்ட்டப்பாக இந்த வாரம் அமையும். ஓகேங்களா. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நல்ல ஃபயர் எனர்ஜி பர்சனாக இருப்பாங்க அந்த அப்போசிட் பர்சன். ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு சப்போர்ட், ஒரு பேலன்சிங். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு நிலையான சப்போர்ட், பேலன்ஸிங் தரக்கூடிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபர். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கும். அவர் ஏதாவது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருக்கலாம். ஏதாவது கவர்மெண்ட் ஜாபு அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் பவரில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் சில பேர் இது கலெக்டிவ் ரீடிங் மாதிரி தான். ஒருத்தருக்கு எல்லா மெசேஜும் ரெசனேட் ஆகும். இப்போ லவர்ஸாக இருந்தால் லவர்ஸ்க்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி, இப்போது சிங்கிளாக இருக்கீங்க, நியூ பிகினிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதே மாதிரி மேரேஜ்க்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒரு சிலர் உங்களோட பிஸ்னஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஜாப்க்காகனா நியூ ஜாப் கிடைக்கும். உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர், நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் அதுக்கான நல்ல பர்சன் உங்களுக்கு அமைவாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் தருவாங்க. ஸோ உங்களோட வீக்னஸ் அப்படின்னா உங்களுக்கு சில பயம், பதட்டம் இருக்குது. அது சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. மூன் எனர்ஜி நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்சிங் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிள் பர்சன். அது ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி, ஏதாவது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுலையும் சரி, ஒரு பேலன்சிங்காக அதை ஹேண்டில் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஆனால் நீங்கள் லேக் ஆகிறது இந்த பயம், பதட்டம். இது சில பாஸ்ட் விஷயங்கள்னால கூட உங்களுக்கு மேபி இருக்கலாம். ஓகேங்களா. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட பர்சன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு இதுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஓகேங்களா. உங்கள் சக்ராஸ் எல்லாமே இம்பேலன்ஸில் இருக்குது. ஆனால் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை அந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியும். உங்களுக்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் லைஃப்பில் வரக்கூடியவர் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில், நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே ஃபயர் எனர்ஜி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் எனர்ஜி பர்சனாக யார்னா தனுஷ், அப்புறம் சிம்மம், மேஷம், இந்த ராசிக்காரங்களில் இருக்கலாம். ஓகேங்களா.
இது வந்து நான் வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன். எல்லாருக்குமே இது வந்து பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் அந்த மாதிரி பர்சனை ஈர்ப்பீங்க. ஓகேங்களா? அவர் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு இந்த ஜாபை விட்டு இன்னொரு புது ஒரு ஜாப் எனக்கு வந்து நீங்கள் வெளியூராக இருக்கலாம், வெளியூரில் ட்ரை பண்ணலாம், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஏதாவது பிஸ்னஸ் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ்ட்டில் இருக்க அந்த விஷயங்களை தான் நினச்சி ரொம்ப ஒரி பண்ணி, ஏன்னா உங்களுக்கு எல்லா சக்ராஸுமே இம்பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெயினான நீங்கள் எப்படின்னா ஒரு சொசைட்டியில் ஒரு விஐபி போல் இருக்கக்கூடிய பர்சன் தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிறது வந்து அப்படியே டவுனு. மேடம் என்னெல்லாம் போய் இப்படி சொல்கிறீங்களே மேடம், நான்லாம் எங்கே மேடம் அப்படி இருக்க முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. உங்களோட இன்டென்ஷன் வந்து நல்ல எண்ணங்களை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த நல்ல எண்ணங்களுக்கான வைப்ரேஷன் உங்களுக்கு நோக்கி வரும். ஏன்னா நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல தாட்டை வந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நம்ம 7 சக்ராஸ் ஹீலிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இது வந்து எப்போ உங்களுக்கு அமையும் அப்படின்னா, இதுக்கான ஒரு முயற்சி, இந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வரத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இந்த இயர் எண்டுக்குள்ளே நடக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து 1 இயர் கூட ஆகலாம். ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் கூட ஆகலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த ரீடிங் வந்து இந்த வாரத்துக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. இந்த ரீடிங்கை வந்து இந்த வாரத்தில் பார்க்காதவங்க நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு வைப்ரேஷனில், இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக யூனிவர்ஸ் உங்கள் கண்ணில் பட வைக்கிறாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரிங்களா? இது வந்து டைம்லெஸ் ரீடிங் மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிலர் பேர் வந்து உங்களோட ஈகோஸ்டிக்ஸ் விடணும். நீ பெரியவனா நான் பெரியவனான்ற அந்த போட்டியெல்லாம் வேண்டாம். ஒரு சிலர் வந்து நிறையா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ ஓஞ்சி உட்காந்துருக்கீங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஸ்டபானா ஒரு சிலர் நின்றுட்டீங்க. அப்படியே எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங். ஸோ அதனால தான் நீங்கள் எங்கே லாக் ஆகியிருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு கார்டு சொல்லிடுச்சு. ஸோ பிஸ்னஸ்க்காக உங்களுக்கு பர்சன் வந்தாலும் உங்களோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க. லைஃப்க்காக நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா அந்த மாதிரி தான் ஒரு ஃபயர் எனர்ஜியில் வருவாங்க. ஓகேவா? உங்களோட பிளாக்கேஜை கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. மேபி இது ஃபைனான்ஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் பழைய பாஸ்ட் லைஃப்பில் கூட இருக்கலாம். உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி எக்ஸ் லவ்வர், அவங்கக்கிட்ட நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. அவங்களுக்காக வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு, அப்புறம் ஹார்ட் ஃபீலிங் எல்லாமே அவங்களுக்காக கொடுத்து ட்ரெயின் ஆகிட்டீங்க. தேர்ட் பார்ட்டி இஷ்யூ சில பேருக்கு இருக்குது. சில பேர் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து கவனிக்கணும். உங்களுக்கான குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கான அந்த பலன் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும். அந்த மாற்றத்துக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ இப்போ நீங்கள் எடுத்திருக்க அந்த முடிவு ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு நியாயமானது, கரெக்டான விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு தீர்க்கமாக எடுத்திருக்கீங்க. இதை நோக்கி பயணிக்கலாம் நீங்கள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு எஸ் கார்டு. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கும்போது மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இதுக்கு கேள்விகள் ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். மேபி எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த உங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் நான் சில பேருக்கு சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அந்த மூன் எனர்ஜினால இம்பேலன்ஸில் இருக்கீங்க, டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்க, ஒரு சில ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க, நிறைய ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா யூ ஆர் ரெடி. ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த உங்களோட ஃப்யூச்சர் நோக்கி நீங்கள் போகலாம்.
உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். எப்போன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் போது தான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. தைரியமாக இருங்க. தைரியமாக இருந்தால் தான் அடுத்த மூவ் பண்ண முடியும். அதுக்கான வழிகள் வந்து திறக்கப்படும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த சைன்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கார்டியன் ஏஞ்சல் கேளுங்க. உங்கள் காட் கிட்ட ப்ரேயர் வைங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு இருங்க. ஓகேயா? நம்பிக்கை ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்கன்னா டாரோட்டில் நீங்கள் வந்து ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைப்பீங்க. அது நல்ல விஷயம் நடக்கணும்னா உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுருங்க. யாருக்காவது வந்து ஹீலிங் வேணும், 7 சக்ரா ஹீல் பண்ணிக்கணும், உங்களோட ஆராஸ் வந்து பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அதை கிளென்ஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி சக்ராவையும் கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, பவர் பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணிக்கோங்க, பூஸ்ட் பண்ணிக்கோங்க. 2வது யாருக்கா பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு இந்த ரீடிங்கை அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ.